ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது ராகு கேது பெயர்ச்சி 2022-23. இதற்கான பலாபலன்கள் எப்படி இருக்க போகின்றது, இந்த ராகு கேதுக்கள் என்னென்ன பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றார்கள் என்பதனை பார்ப்பதற்கு உங்களுக்கு தெளிவாக அதனை எடுத்துரைக்க நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் வாழ்வியல் ஜோதிடர் கலைமணி திருமதி கிருஷ்ணகீர்த்தி அவர்கள், அதோடு பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீமதி திலகவதி அவர்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ராகு கேது பெயர்ச்சிங்க. அப்படி என்ன பெரிய ஆட்களாக இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கின்ற பொழுது சூரியன் தாங்க தலையாய கிரகமாக சொல்லப்படுகின்றது. ஏன் அப்படின்னா அவன்தான் மூலவன். எவ்வாறு ஒரு அரசாங்கம் என்றால் முதல்வர் மூலவரோ, ஒரு பெரிய அரசாங்கம் என்றால் பிரதமர் மூலவரோ, அது போல நவ கிரகங்களுக்கு மூலவர் அப்படின்னா சூரியன் தாங்க. சூரியன் இல்லாவிட்டால் அவர் சுயம்பு. அவரிடமிருந்து கடன் வாங்கியே அந்த ஆகர்ஷண சக்தியை கொண்டே கிரகங்கள் அனைத்தும் நமக்கு எல்லாத்துக்கும் பலன் தந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அந்த சூரியனையே மறைப்பதற்கு வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு என்பதை போல அந்த சூரியனையே அப்படி கொஞ்சம் ஆட்டம் காண்பிக்கின்ற கிரகங்கள் தாங்க இந்த ராகு கேதுக்கள். அப்படிப்பட்ட இந்த ராகு கேதுக்கள் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 ஆண்டு காலம் என்று சொல்லக்கூடிய 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்வார்கள். குருவுக்கு அடுத்து பெரிய நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் இந்த கிரகங்கள் தாங்க. குரு 1 வருடமும், அதனை எடுத்து ராகு கேதுக்கள் 1.5 வருடமும், அதனை எடுத்து சனி ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலமும் ஒரு ராசியில் இருப்பாங்க. இவர்கள் தான் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஏனைய கிரகங்கள் பலன்களை கொடுத்தாலும் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கி இருக்கிறதுனால அவர்கள் நிற்கின்ற ராசிக்கு, அவர்கள் பார்க்கின்ற ராசிக்கு, அவர்கள் அமைந்த அமைவிடத்தை பொறுத்து சில நல்ல பலன்கள், சில சரியற்ற பலன்கள், ஏதேனும் ஒரு தாக்கத்தை மனித வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இந்த ராகு கேதுக்கள் மிக மிக முக்கியமான ஒரு கிரகங்களாக விளங்குகின்றது. கிரகங்களான சூரியனே பயப்படுறாருன்னா நம்மளா எங்கே பார்த்துக்கங்க. அப்பேற்பட்ட இந்த ராகு கேதுக்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2022 திருக்கணித பஞ்சாங்க அமைப்பின்படி 12ஆம் தேதி தற்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ராகுவும், தற்பொழுது இருக்கின்ற விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சியாக இருக்கின்றார்கள். நம் தமிழகத்தை பொறுத்தவரை ஆலயங்களையாக இருக்கட்டும், அரசாங்க அனுஷ்டான முறையாக இருக்கட்டும், வாக்கிய பஞ்சாங்கத்திலேயே இன்று முதல் அது நடப்பில் இருக்கின்றது. ஆகையினால் கோவில் பூஜைகள் அனைத்தும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறுகின்ற பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 21ஆம் தேதி நடக்க இருக்கின்றது. அந்த பெயர்ச்சி அன்றுதான் பூஜைகள் அனைத்தும் நடைபெறும். நீங்கள் அங்கே கலந்து கொள்ளலாம். ஆனால் துல்லியத்தன்மை கொஞ்சம் கூடுதலான பஞ்சாங்கப்படி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் துல்லியத்தன்மை கொஞ்சம் கூடுதலானதுங்க. இந்த அமைப்பின்படி ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கின்றது. இப்போ எப்போ இவங்க நகர்றாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த மேஷத்தில் ராகுவும் உங்களுக்கு துலாமில் கேதுவும் அமர்ந்து என்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி யார் அந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணகீர்த்தி மேடம் சொல்லுவாங்க. வணக்கம். வாராகித்தாள் சரணம், குருவே துணை. நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிட கலைமணி கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. யார் இந்த ராகு கேது? ராகு கேது அப்படின்னாலே நம்மளுடைய தாய் வழி பாட்டன் பூட்டன், தந்தை வழி பாட்டன் பூட்டன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இவங்க வராங்க. ராகு நம்ம தந்தை வழி பாட்டன், அதற்கு முன்னோர்கள். கேது நமக்கு தாய் வழி பாட்டன், அவங்களோட தாத்தா பாட்டி, தாயோட அம்மா அப்பா, அவங்களோட முன்னோர்கள். அந்த இதில் அந்த கேட்டகரியில் இந்த ராகுவையும் கேதுவையும் கேரக்டராக நம்ம அஸ்ட்ராலஜியில் கொடுத்துருக்காங்க. அதுவே உண்மையும் கூட. சரி, ராகு கேதுக்கள் அப்படின்னா நம்ம அதிகப்படியாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் இந்த ராகு கேது பயிற்சி 12 ஆண்டுகள் நம்ம ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா சாயா கிரகங்களான இந்த இருவருக்கும் சுய வீடு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது இரண்டுமே நாகர்கள். நம்ம பாம்புன்னா பயப்படுவோம். ஸோ இவங்க 2 பேருக்குமே அந்த பாம்பின் தன்மையை கொடுத்துருக்காங்க. ஒன்று ராகு என்பது கரும்பாம்பு, கேது என்பது செம்பாம்பு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸோட ஜந்துக்களுக்கு அதிக பயப்படுற மாதிரி இந்த ராகு கேதுவுக்கு இயல்பாகவே இந்த நவகிரகத்தை பற்றி ஆலோசிக்கும், ஜோதிடத்தை அதிக பார்க்க விரும்பும், கேட்க விரும்பும் அனைத்து நேயர்களுக்கும் ராகு கேது பயிற்சினாலே ஒரு அளவுக்கு பயம் இருக்கணும். ஏன்னா
இவங்க 2 பேரோட கேரக்டர் என்ன தெரியுமா? இவங்களால பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க முடியாது. இவங்க நம்மளை தூண்டி விடுவாங்க. நம்ம என்னென்ன தப்பெல்லாம் செய்கிறோன்னு ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணி அதை கொண்டு போய் சனி பகவான்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் தண்டனையாக நமக்கு அந்த காரியத்துக்கு தண்டனையோ இல்லை நற்பலன்களையோ கொடுக்குறாங்க. நம்ம என்ன காரியம் பண்ணுறோமோ அதை நம்மளோட நிழலாக இருந்து நோட் பண்ணி கரெக்டான அந்த விஷயத்தை எடுத்து கொடுப்பதற்கு ராகு கேது 2 கிரகங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் மூலமாக நமக்கு வந்திருக்கும், நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் செய்தி. இதோடு இல்லாமல் இன்னும் கரெக்டாக பார்த்தோம்னா ராகுங்கிறது டிஎன்ஏ, கேது டிஎன்ஏ அப்படின்னு வரும்போது இவங்களால வெளியில் நின்று செயல்படுறதோட நம்மளோட கூட நின்று இவங்க செயல்படுத்துவாங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எந்த கிரகமும் முழு நன்மையும் எந்த கிரகமும் முழு தீமையும் தராத பட்சத்தில் இவர்கள் செய்யும் செயலை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஜோதிடர் என்ன சொல்லுவாங்கன்னா, பாம்பை பிடித்து பலம் சொல்லும் அந்த ஒரு பலன் முழுவதுமாக ஒரு ஜோதிட ரீதியாக இதுவரைக்கும் என்னால் முடியும்னு ஒருத்தர் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க என்ன செய்ய காத்திருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். சரி, ராகுவோட அதிதேவதை பத்ரகாளியாக வராங்க, கேதுவோட அதிதேவதை விநாயகராக வராங்க. இதில் ராகு கொடுத்து கெடுப்பான், கேது கெடுத்து கொடுப்பான். அதாவது ராகு முதல்ல போகமான உச்ச வாழ்க்கைக்கு கொண்டு போய் அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்னு ஒரு விரக்தி தன்மை, இந்த சூசைட் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ராகுவோட செயல். ராகு கொடுக்கும் கிரகங்களில் பிரதானமான பிரம்மாண்டமான எதிலும் பெரிது அப்படிங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. கேது எதிலும் சிறு அளவு தனிமைப்படுத்தப்படுதல், ஏகாந்தத்தை அனுபவித்தல், இந்த சந்நியாச யோகம் கிடைக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுனா நம்ம இல்வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு போக வாழ்க்கை கெடுத்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கேது பகவான் இருக்கிறாரு. இவங்க இத்தனை நாள் அவங்க எங்கே இருந்தால் நல்லது செய்வாங்களோ அந்த ஒரு இடத்துல ஜம்முன்னு இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. இப்போது ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கும் ஒருத்தர் மேஷத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார். உலகெங்கு வாழும் நேயர்களுக்கு உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீமதி திலகவதியின் அன்பான வணக்கங்கள். வருகிற ராகு கேது பெயர்ச்சியின் பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாலும், இந்த கிரகங்களின் காரகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், ராகு அப்படின்னு வரும்போது நம்ம ஏன் முன்னோர்கள் நம்ம ராகு பகவானை நம்ம அதீதமாக வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்தர்களின் உயிராற்றல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட தன்மையில் ராகுவின் உடலில் அந்த அம்சங்களாக வாழக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கப்படுவதனாலும், அதனால தான் எல்லா விஷ ஜந்துக்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பாம்பு அப்படிங்கிற அந்த விஷ ஜந்துக்களில் நாகத்துக்கு தாங்க இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நாகத்தை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்களின் ஆசியும் அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு ஆற்றல்கள் இருக்கிறதுக்காகவும், கேது பகவானை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உண்டான ஆற்றல்கள், நமக்கு உண்டான ஒரு பிரபஞ்ச ஆற்றல்களும் சரி, ஒரு ஆத்மா ஆற்றல்களும் சரி. ஏன்னா கேதுவோட தன்மைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஞானக்காரகன் இல்லையா. அப்போது எல்லாமே நம்ம ஒரு சிறந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கோம், எதுலேயுமே நமக்கு ஒரு நிலைப்பாடுகள் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு தசாபுத்தியிலும் நமக்கு காட்டும் போது நம்மளோட ராசியிலேயே ராகு உட்கார்ந்தாலும் சரி, கேது பகவான் உட்கார்ந்தாலும் சரி, அவர்கள் பார்க்கும் அந்த பார்வைக்கு கொஞ்சமாவது நமக்கு அந்த ஞானம்ன்றது வேணும் இல்லைங்களா. ஞானம்ன்றது இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளை ஸ்ரத்தையாக செயல்படவும் முடியும். அப்போ ஞானக்காரகன் அந்த ஞானத்தை கொடுத்து நம்மளுக்கு மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எந்த கிரகத்துக்கு இருக்குன்னாக்கா அது ராகு கேதுகள் இருக்குங்க. அப்போது மேஷ ராசியில் ராகு பகவானும் துலாம் ராசியில் கேது பகவானும் பயணிக்கிற பட்சத்தில் இதில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வீட்டில் ராகு பகவான் பயணிக்கிறதுனால ஒரு அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கணும், போலீஸ் துறை, ஒரு இராணுவத்துறையில் இருக்கிறவங்க, ஒரு தீ பிடிக்கிறதுலேயும் சரி, ஒரு ஆயுதங்களால் தாக்கப்படுறதுலேயும் சரி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்பயுமே ஒரு கவனம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கேது பகவான் துலாம் ராசியில் பயணிக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க்கில் ஒரு கடன் லோன் வாங்குறதுலேயும் சரி, எல்லா விதமான பண வங்கிகளிலையும் சரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம பணம் செலுத்தினாலும் சரி, ஒரு குடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, அதில் நமக்கு இந்த 1.5 ஆண்டு காலங்களாக பார்த்திங்கனாக்கா நம்ம இதில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அப்போ பொழுதுபோக்கான இடங்களும் சரி, ஒரு ஜுவல்லரி ஷாப்லேயும் சரி, ஒரு லக்ஸரி லைஃப் அந்த மாதிரியான பொழுதுபோக்குகளான இடங்கள்லேயும் சரி,
இந்த மாதிரியான ஆண் பெண் இருபாலருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சில இந்த கிரகங்களால் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயில் வந்து ராகு பகவான் பயணிக்கிறதுனாலும் கேது பகவான் வந்து சுக்கிரன் வீட்டில் பயணிக்கிறதுனாலும் இருபாலினருக்குமே இந்த ப்ராப்ளம்ன்றது இருக்கும்போது விவசாயத்துறையும் கொஞ்சம் பாதிக்குள்ளான ஒரு இதுவாக இருக்கும். அப்போது இந்த 2 ராசிக்காரர்கள் அப்படின்னு இல்லாமல் எந்த வீட்டில் பார்வையாக இருக்குது அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கும்போது சந்திரனோட ராகு சேரும் போது பார்த்திங்கன்னா சில விதமான நமக்கு வந்து ஒரு டிப்ரெஷன்ஸில் இருக்கிறதும் சரி, ஒரு சரியான ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மையிலையும் சரி, இது பார்வையில் இருந்தாலும் அது சகோதர ஸ்தானங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாலும் சரி, மெயினாக வந்து இரும்புகளால் தாக்கப்படுற ஒரு விஷயங்கள்ன்றது ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். அப்போது நம்ம எங்கே போனாலும் சரி ஒரு நமக்குண்டான ஒரு அவேர்னஸ்ன்றது இருக்கணும், ஒரு கவனம் என்றது தேவை. இரும்புகளால் சரி, ஒரு ஆயுதங்களாலும் சரி, ஒரு நெருப்பு விஷயத்துலையாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த தீப்பிடிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து நம்ம வீடுகளாக இருக்கட்டும், ஒரு கம்பெனிகளாகட்டும், ஒரு அலுவலகளாக இருக்கட்டும், இதை வந்து நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. ஏன்னா இப்போ எந்தெந்த கிரகம் எந்த இதில் இருக்கோ அந்தந்த நாட்டுக்குண்டான அதுக்குண்டான ஒரு ஆயுதங்களால் தாக்கப்படுறதும் சரி, ஒரு துப்பாக்கி சூடும் சரி, இந்த மாதிரியான இஷ்யூஸ்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தொடர்ந்து இந்த 1.5 ஆண்டுகள் நம்ம நிறையவே பார்க்க வேண்டி வரும். அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது நாம் ஒவ்வொருத்தருமே நம்ம எங்கே போகிறோம், என்ன செயல்பாடுகளில் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கோம் அப்படிங்கிறனாலே நம்ம இதிலிருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதே மாதிரி நாக வழிபாடு நம்ம வழிபடுறோம் அப்படின்னும் போது நமக்குண்டான ஞானத்துக்கும் சரி, ஒரு மோட்சத்துக்கும் சரி, நம்மளுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ்க்கும் சரி, சித்தர்களோட ஜீவ சமாதிகளில் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்குண்டான அனலைசிங்கிறது நமக்கு நிறையவே இருக்குங்க. ஒவ்வொரு கிரகங்கள்லையும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்குமா அப்படின்னு இல்லாமல் இதை நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதுக்குண்டான வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக இதிலேருந்து நமக்கு உண்டான நற்பயன்கள்ன்றது நிறையவே இருக்குது. தற்பொழுது இந்த ராகு கேது பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும், குறிப்பாக உங்களோட ராசிக்கு என்னென்னலாம் பலாபலன்கள் வழங்க போகின்றாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு வெரி ஸ்ட்ராங்கான இடங்கள் இருக்குது, எங்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக கடந்து போக வேண்டிய இடங்கள், பரிகாரம்னு தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்களை செஞ்சு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நீங்கள் அதை கடந்து வரலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்ப்போம் வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, அதிக அறிவார்ந்தவர்கள், அதிக மகா குழப்பவாதிகள், ரெண்டுமே மிதுன ராசிக்காரங்க தாங்க. அப்பேற்பட்ட மிதுன ராசி நண்பர்களே, ஏன்னா எப்போவுமே டபுள் மைண்டட், இதை பண்ணால் சரியாக வரும்னு தெரியும், ஒருவேளை பண்ணி இப்படி போயிடுச்சுன்னா அப்படின்னு குழப்புற ராசிக்காரங்களை நீங்கள் தாங்க. ஆனால் மகா புத்திசாலிகள், ஏன்னா குழம்புனாலும் கடைசியில் சரியாக பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு அறிவுத்திறன் மிக்க மிதுன ராசி நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான இடமான 6ஆம் பாவகத்தில் தாங்க கேது இருந்தார். இப்போ அவர் 5க்கு விலகிட்டாரு அப்படின்னு பயப்பட வேண்டாம். 11ல் ராகு வந்துட்டார். ஏன் கொடுக்குறாள் அவர் தாங்க, அவரே 11ல் இருக்க சொல்லி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இல்லை சார் அஷ்டம சனி ஓடுது, அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனி அளவை குறைக்குமே தவிர பலனை தடுக்காது. ஒரு கிரகத்தின் பலனை இன்னொரு கிரகத்தால் தடுக்க இயலாது. அவரும் கொடுப்பார், இவரும் கொடுப்பார். இவர் அடிக்கும்போது அவர் மருந்து போடுவார் ஒரு பக்கம். ஆகையினால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு எல்லா விதத்துலேயும் நான் ஏற்றமான பலன்கள் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அது இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற பலனை கேளுங்க. கிடைக்கும், கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும், இல்லை அளவு குறைவாக கிடைக்கும். ஏன் அஷ்டம சனியினால் கிடைக்காது அப்படிங்கிற டாபிக்குள்ளே போயிடக்கூடாது. அஷ்டம சனி சார் அதெல்லாம் 11ல் ராகு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு போயிடாமல் அளவு குறைவாக கிடைக்கும், இல்லை கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், இல்லை கொஞ்சம் கூடுதல் முயற்சிக்கு பிறகு கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ சொல்கிற பலன்களை எல்லாம் நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டம் சகல விதங்களிலும் உங்களை மேம்படுத்தக்கூடிய காலகட்டமாகவே இந்த ராகு கேது பயிற்சி விளங்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே தேவையில்லை. அது திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அடி தூளை கலப்ப போகிறீங்க அப்படிங்கிறத எங்கெல்லாம் நீங்கள் திருமண வாழ்க்கை பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் முன்னேற போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ திலகவதி அக்கா சொல்லுவாங்க. மிதுனராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தொழில் வாய்ப்புகள் ஆகட்டும், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து நிறையவே லாக் ஆகியிருப்பாங்க. தொழில் அடிங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிறையவே லாஸாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இன்னொன்று யாரையாவது புதுசாக தொழில் தொடங்குறேன், அதில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணி நிறையவே லாக் ஆகியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படிடா வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி அதனால் வந்து ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள்ன்றது நிறையவே போயிட்டுருக்கக்கூடிய ஒரு தன்மையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள். அதே மாதிரி தொழிலன்னு பார்க்கும்போது இப்போ இருக்கிற தொழில்களாகட்டும், இதுக்கு முன்னாடி ஆகட்டும், ஏன்னா அஷ்டம சனின்றது மனசில் வச்சுக்கணும்.
அப்போது இருக்கிற இடத்த ஸ்ரத்தையாக அப்படியே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கூட எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அதில் வந்து முன்பின் இதாக இதை கடக்கிறோம் அப்படின் போது அதை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது வரைக்கும் நம்ம அடித்த அடிகள்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தாங்கப்பா, இனி நமக்கு இவங்க நல்லது பண்ணணும், அந்த கிரகங்களாகப்பட்டது நன்மைகளை உங்களுக்கு வந்து செய்யும். ஆனால் இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாகட்டும், பணம் வந்து அங்கங்கே லாக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, இன்வெஸ்ட் பண்ணி இதை எப்படிடா வாங்குறது, கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் நிறைய பேர் இதில் வந்து இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா புதனுங்கிறது பூமிக்காரகன் தான், இடம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதீதமாக இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நான் பார்த்த வரைக்கும் ஜாதகங்களை நிறைய பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே லாக் ஆகி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் நிறையவே இருக்காங்க. இன்னொன்று பிஸ்னஸ்க்காக இந்த தொழில் தொடங்க போகிறேன், இந்த தொழில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, ஒரு உதவிகள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி கொடுத்து ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த கிரகப்பெயர்ச்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா யோசிச்சே இருக்க மாட்டாங்க. யோசிக்காமல் கொடுத்த பணம் வருமா வராதான்ற ஒரு யோசனை இருந்தால் கூட இப்போ அந்த பணங்கள் வந்து தன்னால் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள்லேயே ஒரு வருவாய் வந்து ஈட்டக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து நிச்சயமாக இவங்க இருக்காங்க. நல்ல ஒரு லாபகரமான ஒரு இதுவாகட்டும், தொழில் வாய்ப்புகள் இன்னும் மேற்கொண்டு புதுசாக அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாகட்டும், எந்த விதமான கோர்ட்டு கேஸுகள் இருந்தாலும் அவர்களுக்கு சாதகமாக ஆகக்கூடிய ஒரு தன்மையில் தான் வந்து கிரகங்கள்ன்றது இருக்குது. மேலும் பண வருவாய்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது, தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி மேடம் சொல்லுவாங்க. மிதுன ராசி நேயர்களே, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு 3 வேளை சோறு போடுங்க, சாப்பிட்டு கவனம் இருக்கேன் அப்படிங்கிற காலகட்டத்திலாம் 2016லேருந்து பயணித்து வந்திருப்பீங்க. யாரெல்லாம் உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் தெய்வத்துக்கு சமமான ஒரு இடத்துல வச்சு கும்பிட்டுருப்பீங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு கனவில் நல்லது நடக்க இருக்கிறது போய் நினைவிலும் கனவுகள் நிஜமாகும் வாய்ப்பு இந்த 18 வருடங்கள். என்ன ஒரு சிறப்பு பாருங்க, ராகு கேது இந்த அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே 3, 6, 11 சிறந்த இடங்கள், சிறப்பான இடங்கள். இதில் மிதுன ராசிக்கு 11ல் வரும் ராகு அவரோட ராசியை 11ஆவும் பார்ப்பார். அப்போது என்ன ஒரு காம்பினேஷன்னா, எதுலேயும் ரெட்டிப்பு தன்மை, எதுலேயும் ரெட்ட சிந்தனை, நடக்குமா நடக்காதா, எதுலேயும் ஒரு டைலமோ, இக்கரைக்கு அக்கறை பச்சை, இது பண்ணியிருந்தால் நல்லா வந்திருக்கலாம், ஆனால் நம்ம திடீர்னு இந்த செயலை தொழிலை ஆரம்பிச்சிட்டோமே, அந்த தொழில் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி எப்பொழுதுமே இயல்பாகவே தன் சிந்தனையும் செயலையும் இரட்டிப்பு தன்மையாகவே வச்சு இருக்கும் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த தடவை 2 லாட்ரி. ஏன்னா 11ல் பயிற்சியாகும் ராகு 11 உங்களோட ராசியையும் பலப்படுத்துகிறார், உங்களோட 11வது ஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார். ஏன்னா 11 ராகுவிற்கும் சரி கேதுவிற்கும் சரி நல்ல ஒரு இடமாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் இடத்துல சொல்லுங்க பரவாயில்ல. 5ஆம் இடத்துல வந்து இப்போ கேது பகவான் வந்து குழந்தை பாக்கியங்கள்ன்றது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இவங்க இப்போது நம்ம சொன்ன மாதிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு லாக்காக இருப்பாங்க கேஷ்லன்னு சொல்கிறோம்ல. இப்போ எல்லாருக்குமே அப்படி நடந்திருக்கோமா? ஏங்க எங்களுக்கு வீடே இல்லாமல் இருக்கோங்க, அப்புறம் எங்கேருந்து நாங்கள் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய இருப்பாங்களா. அப்போது அது பூமிக்காரகன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இருக்கும் இடத்துல கூட பிரச்சனைகள்ன்றது இருந்திருக்கும். ஒரு வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறதுக்கே ஒரு இடம் இல்லை அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய சொல்யூஷன் தான். உங்களுக்கு உண்டான அங்கீகாரங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். இது எப்படி நடக்கும், தானாக நடக்குமா அப்படின்னு இல்லாமல் எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்மளோட முயற்சின்றது ஒன்று நிச்சயம் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்கள்ன்றது சீர்பட இருக்கணும். அப்போ நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது நம்மளை நோக்கி வருங்கிறது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அப்போ உங்களோட எண்ணங்களும் சிறதையாக இருந்து நம்மளோட நீங்கள் போகக்கூடிய பாதைகளும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்பவே உங்களுக்கு உண்டான வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ்க்கு உண்டான இப்படி போகலாம். ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு பிடிவாத குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆன்மீகத்திலேருந்து அதீதமாக இருப்பாங்க, இல்லைன்னா கடவுளே இல்லை, தான் செய்கிற தொழில் மேலே தான் எனக்கு நம்பிக்கை, என் உழைப்பு மேலே தான் எனக்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வேதாந்தம் பேசக்கூடியவங்களும் இருப்பாங்க. இதில் பொதுவாக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக கடவுள் நம்பிக்கைன்றது பெரியதாக இருக்காது அவங்களுக்கு. அப்போது அவர்கள் எதை நம்புவாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நிறைய வந்து அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள்.
கரெக்டாக ஒரு தவறான வழி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அனலைஸ் பண்ண ஜாதகங்களில் இதில் வர ஜாதகங்களும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, 1க்கு 4 முறை யோசிக்கலாம், பார்ட்னர்கிட்ட இவங்க கலந்துரையாடலாம். ஏன்னா மிதுன ராசிக்கு பாதகாதிபதி யார்? குரு பகவான். அப்போது இவங்களுக்கு யாராவது அறிவுரை சொன்னாலே பிடிக்கவே பிடிக்காது, காதுலேயே வாங்க மாட்டாங்க. அப்போ இவங்களாவே யோசித்து இவங்களாவே குருவாக ஒரு இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு அனலைசிங்கிறது வேணும். 1க்கு 4 முறை நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, யார் என்ன சொன்னால் என்னங்க, என்ன சொன்னாலும் சரி அதை அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா தவறுதலாக சொல்கிறாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதற்குண்டான சொல்யூஷன்றது அருமையாக கிடைக்கும். ஏன்னா தனக்கு தான் குரு புதன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால புத்திகாரம் அவங்களுக்கே உண்டான ஆலோசனைகள்ன்றது நிறையவே இருக்கும். இவர்களுக்கு உண்டான வழிபாடுகள் முக்கியமாக என்ன இப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறந்த வழிபாடு, தட்சிணாமூர்த்தி குரு வழிபாடும் ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பண வருவாய்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி வழிபாடு மிக அற்புதமான வழிபாடு. இந்த 3 வழிபாடுகளை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சக்ஸஸ்கள்ன்றது நீங்கள் கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ன்றது நிச்சயமாக இருக்குது. இப்போது சிறப்பாக மேடம் சொன்னாங்க. சரி, நம்ம 11ல் ராகு பயிற்சி ஆகும்போது கேது அங்கே ஆட்டோமேட்டிக்காக 5ல் வந்துடுறாரு இல்லையா? இப்போ கேதுவுக்கு திரிகோணத்தில் ஒரு இடம் கிடைத்திருக்குனாலும் அது துலாம் ராசியாக போகுது, நண்பர்களோட ஸ்தானத்தில் உட்கார்றாரு. நான் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விஷயம் சொன்ன மாதிரி எப்பொழுதுமே புதனும் சுக்கிரனும் பக்கத்துலேயே பக்கத்து வீட்டுக்காரவங்க அப்படிங்கிற ஒரு பிணைப்புலே வராங்க. அதனால புதனுக்கும் சுக்கிரனுக்கும் ராகு கேது நண்பர்கள் போல இந்த தருணத்திலும் கேது நண்பராகவே இங்கே முழுமையாக மாறி போகிறார். ஸோ இது ஒரு உன்னதமான ஒரு இடம். இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் இது ஒரு வாய்ப்பாக அமையும். இரண்டாவது தொழில் கூட 1க்கு 2 ஆரம்பிக்கலாமா, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரும் வாய்ப்பாக அமைய போகுது. அடுத்து சரி, இந்த 2வது திருமணம், இந்த 2வது தொழிலுக்கு நாங்கள் அதிகமாக எந்த திசையில் முயற்சிக்கலாம் அப்படின்னா பூர்வீகத்திலேருந்து உங்கள் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். குலதெய்வ அருள் நிறையா கிடைக்கக்கூடிய இடத்தில் சாமி கிரகமான ஒரு கேது இருக்கிறார் அப்படின்னு மனசில் வச்சுட்டு எப்போவுமே குலதெய்வத்தை நோக்கியும் பூர்வீகத்தில் ஒரு அட்வைஸ் வாங்கியும் அவங்க சப்போர்ட்டோடையும் நண்பர்களோட ஒரு சப்போர்ட்டையும் இருக்கும். காதல் செய்கிறவங்களுக்கு சற்று இக்கட்டான சூழ்நிலையை கேது கொடுக்குறாரு. சரி, இப்போது தொழிலில் இந்த ஸ்தானம்லாம் வருது, சரி வெற்றி அடைவனா, பண வரவு வருமா, திருமணம் சக்ஸஸ் ஆகுமா, அனைத்திற்கும் அனைத்து பயிற்சிகளும் சனியாகட்டும் குருவாகட்டும் அனைத்து பயிற்சிகளும் உங்களுக்கு இந்த தடவை நன்மை செய்யும் இடத்துல இருக்கிறாங்க. போதுண்டா சாமி இந்த வாழ்க்கையே அப்படின்னு நினச்சதுக்கு மாறா இப்படி நம்ம வாழ்க்கை ஒரு நாளில் மாறுமா அப்படின்னு அதிசயத்தை பார்க்க போகிற இடத்துல மிதுன ராசி இருக்க போகிறீங்க. ஒரு சிறு பரிகாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக 8 வயது குழந்தைகள், படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்புக், பேனா அல்லது டிஜிட்டல் சம்மந்தமான இந்த ராகுவை அப்படிங்கிறது கணினி, டிஜிட்டல், சோஷியல் மீடியா, அதாவது ராகுனாலே அது ஒரு உயிரற்ற பொருள். ஸோ இது மாதிரி ஒரு விஷயத்துக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறவங்கள தூக்கி விட ட்ரை பண்ணுங்கள். இது எப்பொழுதுமே ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கன்னி ராசி ஆகட்டும் மிதுன ராசி ஆகட்டும் இருவருக்குமே 8 வயது குழந்தைகள் அல்லது பருவத்திற்கு வராத பெண் குழந்தைக்கு அல்லது திருநங்கைகளுக்கு இவங்களுக்கு நீங்கள் செய்யும் பரிகாரம், வாழ்வியல் ரீதியாக செய்ய பரிகாரம் முக்கியமாக பேனா, பேப்பர், நோட்புக்கு, கல்வி சம்பந்தமான விஷயத்தை தானம் செய்வதன் மூலம் உங்களது தொழில் விருத்தியாகும். நன்றி. அன்பு நண்பர்களே, இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிதுன ராசிக்கு ஓவராலாக எப்படிங்க இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சி? முதல்ல திருமணத்தை எடுத்துக்கோ. கண்டிப்பாக திருமணம் ஆயிரம், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் கரெக்டாக வச்சுக்கணுங்க. மாப்பிள்ளை வீட்லேயும் சரி பொண்ணு வீட்லேயும் சரி. இங்கே சொல்லியிருப்பாங்க 50 சவரன், அப்போ 70ன்னு கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. கொஞ்சம் தாமதமானாலும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய 2023 இந்த ராகு கேது பயிற்சி 2022 ஏப்ரல் டு 2023 அக்டோபர் வரை உங்களுக்கு இருக்குங்க. 2023 ஆரம்பத்தில் ராகு கேது பயிற்சியினுடைய மத்தியம பகுதியிலிருந்து உங்களுக்கு திருமண யோகம் மிக வலுவாக ஆரம்பித்து விட்டது. அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு முயற்சி செய்யலாம். லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், கண்டிப்பாக உடஞ்சி போயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காதலில் தோல்வியை பெறப்போகின்றீர்கள். ஆகையினால என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் நீ தான் என் உயிர், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு பச்சை டைலாக பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு சரியான ஆளை தான் லவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை யோசித்து பார்த்துக்கணும். தொழில் அமைப்புகளுக்கு வந்துட்டோம் அப்படின்னா லாபங்கள் உண்டு, பணவரவுகள் உண்டு, அதில் நான் எந்த விதமான மாற்று கருத்துன்னு சொல்லலை.
1க்கு 2 முறை இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறதுக்கு முன்னாடி சரியான இடத்துல போடுறோமாங்கிறத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக லாபங்கள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க. வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, லாஸ்ட் மினிட் வரைக்கும் நடக்குமா நடக்காதா பதட்டத்திலே இருப்பாங்க. நமக்கு வேலை இருக்குமா வேலை போயிருமா அப்படின்னு பதட்டத்திலே இருப்பாங்க. பதட்டத்தை மட்டும்தான் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குமே தவிர உங்களுடைய லாபத்தையோ வருமானத்தையோ எந்த நிலையிலும் தடை செய்யாது. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அஷ்டம சனி போய்கிட்டு இருந்தாலும் சரி, உடல் உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, காலையில் ஜுரம் வர ஈவினிங் சரியாக போயிடும். ஏன் 8ல் இருக்கிற சனி அதை கொடுத்தே தீர்வார், 11ல் இருக்கிற ராகு மருந்தையும் கொடுத்தே தீர்வார். ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உடனே இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கின்றது அப்படின்னு என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லுவாருங்க. அதுபோல் இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு பிரச்சனையானால் ராகு உங்களுக்கு நிச்சயமாக தீர்வாவார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு கேட்டால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முதல் 8 மாதத்தில் முதலீடுகளை குறைவாக வச்சுக்கணும். நீங்கள் வெளியில் தெரியறதுக்கு மட்டும் அந்த முதலீடுகளை வச்சுக்கிட்டு நிதானமாக கொண்டு வரணும். ராகு கேது பயிற்சியினுடைய பிற்பகுதியில் பின் 6 மாதங்களில் அவராகவே தூக்கி கொண்டு போயிடுவார். அப்போ குருவும் ராகு கூட உங்களுக்கு சேர்ந்துருவார். தொழில் ரீதியாக அபரிமிதமான வளர்ச்சி ராகு கேது பயிற்சியினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு உண்டுங்க. அந்த கடைசி 6 மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சியை இப்படி பிரிச்சுக்கலாங்க. முதல் 1 வருடம், அதன் பிறகு 6 மாதம். முதல் 1 வருடம் மந்தத்தன்மை தான், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நாங்கள் சொன்ன எல்லாமே 50% நடக்கும். கடைசி 6 மாதம் அடிதூள் கலப்பிடுவீங்க. அடிக்கிறதுக்கே ஆள் கிடையாது, பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த அளவுக்கு மேன்மைகள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கடன் அமைப்புகள்லாம் ராகு கேது பயிற்சியோட பிற்பகுதியில் சட்டுன்னு குறைஞ்சிரும். தேக ஆரோக்கியம் மேம்பட்டுடும். திருமணம் அந்த இடத்துல அற்புதமாக அமைஞ்சிரும். கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போன வாழ்க்கை கூட இப்போ அவெல்லாம் பொண்டாட்டியாவ என்னையும் அடிக்கிறா, கேட்டால் எங்கள் அம்மாவையும் சேர்த்து அடிக்கிறான் அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க கூட கோர்ட்டு வரைக்கும் போயிருந்தாலும் அந்த பிரச்சனை ஒன்று பேச்சுவார்த்தையாகி இங்கே வந்துடும், இல்லை டிவோர்ஸ் ஆகி போயிடும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இன்னொரு பார்ட்டிக்கு ரெடி ஆயிருவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உயர் படிப்பில் தடையாகி நின்றவங்க கூட இந்த ராகு கேது பயிற்சியோட பிற்பகுதியில் இருந்து அந்த படிப்பை 1க்கு 2 பட்டமாக வாங்குறது, ஒரு தொழிலுக்கு 2 தொழிலாக ஆரம்பிக்கிறது, 1க்கு 2 லவ்வாக பண்ணுறது, எல்லாமே டபுளாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம். குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய முற்பகுதியில் முதல் 1 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பிறகுதுன்னா சிறிய மருத்துவ உதவியின் ஆலோசனையின்படியோ அல்லது மருத்துவ உதவியோடு தான் குழந்தை கிடைக்கும். குறிப்பாக இந்த கர்ப்பப்பையில் நீர் தேங்கி இருக்குது, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, பிசிஓடி கட்டி அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கர்ப்பப்பை சார்ந்து ஆண்களுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்து எந்த விஷயம் தடைபட்டிருக்கோ, ஒருவேளை இந்த ஸ்பெர்ம் கவுண்ட்டு கம்மியாக இருக்கிறது, பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது, அது சார்ந்த அறுவை சிகிச்சையோ மருத்துவம் எடுத்தோ குழந்தை பாக்கியத்தை இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ராகு கேது பயிற்சியோட பிற்பகுதி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களோட குழந்தைங்களுக்கு சிறு சிறு பிரச்சனையை கொடுக்குங்க. சின்ன வயசு குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை, தேக ஆரோக்கியம் ரிலேட்டடாக இருக்கலாம், பையன் படிப்பில் மந்தமாயிடலாம், இல்லைனா நார்மலாக விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அப்நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம விட அவங்களுக்கு அறிவு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம பயந்து போயிடும். ஆகையினால குழந்தைங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. லவ் பின்னாடி பெருசாக ஓடாதீங்க. உங்களுக்கு பரிகாரங்கள்னு 2 பேருமே ஏற்கனவே சொல்லியாச்சு. இருந்தாலும் பைரவர் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு. நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.